தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. வெற்றி துளசி சீரியலோட இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். எபிசோடை பொறுத்த வரைக்கும் துளசிக்கே தெரியாமல் வெற்றி துளசி கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. ஸோ இங்கே துளசி பார்த்திங்கன்னா யார் தாலி கட்டுன்னு தெரியாமலே அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வெற்றி ரொம்ப சந்தோஷப்படுறாரு துளசி கழுத்தில் தாலி கட்டுனதை நினச்சி. திருவிழாவும் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அடுத்து அஞ்சலி வீட்டுக்கு கிளம்பும்போது ஃபேமிலிக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நான் எப்படி இங்கே தங்கினனோ அதே மாதிரி குடும்பத்தோடு நீங்கள் ஒரு வாரம் எங்கள் வீட்டுக்கு வரணும் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஃபீல் பண்ணிக்கிட்டே மகேஷ் கூட கிளம்பி போயிட்டாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வெற்றி இங்கே காற்றுல மிதந்துட்டுருக்காரு துளசி கழுத்தில் தாலி கட்டினதை நினச்சி. ஆனால் மீனாட்சி வெற்றி மேலே சந்தேகப்படுறாங்க. அதாவது துளசி கிட்ட காதலையும் சொல்லலை, ஆனால் இவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னா சம்திங் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெற்றி மேலே சந்தேகப்படுறாங்க. இன்னொரு பக்கம் திவ்யாவுக்கும் வெற்றிக்கும் இப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இங்கே வெற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் துளசி பாவம் கழுத்தில் யார் தாலி கட்டினாங்கன்னு தெரியாமல் கதறி அழுதுட்டு இருக்காங்க. அங்கே தூங்கிட்டு இருந்த தியா பாப்பாவும் என்னாச்சுமா ஏன் அலறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்றாங்க. அப்போது தியாவும் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை பார்த்துட்டு இது என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி எனக்கும் கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி துளசிக்கிட்ட கேட்கும்போது துளசிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. நீயும் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் உனக்கு இதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சமாளித்தாலும் அந்த இடத்துல தியா எனக்கு கதை சொல்லுங்க அப்போ தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி துளசியை ஒரு பக்கம் தொந்தரவு பண்ண தனக்கு தெரியாமல் யார் தாலி கட்டினாங்களோ அந்த கதையை இங்கே துளசி தியாவுக்கு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஊரில் ஒரு இளவரசி இருந்தாங்களாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமலே இருந்து தான் அதுக்கப்புறம் கோவிலில் யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் அவங்க கழுத்தில் தாலி கட்டிட்டாங்களாம். இப்போ அந்த இளவரசி ரொம்பவே வருத்தப்படுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கதையாக தியா கிட்ட சொல்ல தியா ஒரு பக்கம் தூங்கிட்டாங்க. மறுநாள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வெற்றி ரொம்ப சந்தோஷமாக ரெடி ஆகிட்டாரு. தனக்குத்தானே வெற்றி சொல்லிக்கிறது இதுதான் புது மாப்பிள்ளை கலையோ இதுதான் மாப்பிள்ளை கலையோ அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே புகழ்ந்துக்கிட்டு ரூமை விட்டு வெளியில் வந்தாக்க செலவுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ வெற்றியும் பார்த்திங்கன்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது துளசியுடைய வீடு இங்கே ஒட்டுமொத்த ஃபேமிலியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது தியா பாப்பாவுடைய என்ட்ரி. அப்போன்னு பார்த்தீங்கன்னா தீபா துர்க்கையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், இன்றைக்கி நல்ல ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தை கொடுக்க கவிதா லக்ஷ்மி இவங்க 2 பேரும் தாலியை எடுத்து அந்த குங்குமத்தை தாலியில் வச்சுக்கிறாங்க. அதை பார்த்த தியா இது என்னது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதுதான் தாலி அப்படின்னு சொல்ல இதே மாதிரி நான் துளசி அம்மா கழுத்துலையும் நைட்டு பார்த்தேன், எனக்கு இது மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டேன், நான் வளர்ந்ததுக்கப்புறம் கொடுப்பாங்கன்னு துளசி அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன பாப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்க ஆமாம் இது தாலி தானே, ஆனால் துளசி அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சிவராம் குட்டி பாப்பா ஏதோ சொல்லுது அப்படின்ட்டு அதெல்லாம் எதுக்காக காதில் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சிவராம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இருந்தாலும் லக்ஷ்மிக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு படபடப்பு. இன்னொரு பக்கம் ஊர்க்காரங்க வெற்றியோடைய வீட்டுக்கு வராங்க. கோவிலில் சின்னதாக ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, அது நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெளியில் கிளம்பிகிட்ருக்க வெற்றிக்கிட்ட இங்கே கோவில் நிர்வாகிகள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நேராக ஈஸ்வரமூர்த்தியை மீட் பண்ணுறாங்க. கோவிலில் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படின்றாங்க. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லுங்கன்னு தெளிவாக கேட்கும்போது கோவிலில் சாமி கழுத்தில் இருந்த தாலியை காணும் அப்படின்னு சொன்னதும் ஒட்டுமொத்த குடும்பமும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. மீனாட்சிக்கு என்னவோ வெற்றி மேலே தான் சந்தேகம். அதே சமயம் வெற்றி பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற பயத்தில் இருக்கும்போது யார் எடுத்தான்னு தெரியலை, ஆனால் திருட்டு போயிடுச்சு அப்படின்றாங்க. சரி கோவிலில் சிசிடிவி இருக்குல்ல அதை செக் பண்ணி பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. வெற்றி மாட்டிப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டார். இதற்கிடையில் இவர் சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துருவார்னு நினைக்கிறேன். சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.